சோமு வயலுக்கு போயிட்டு வரார். ராமு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கார். அவர் வயலுக்கு போயிட்டு வரும்போது அந்த இடுகாட்டுக்கு பக்கத்துலேருந்து தான் வர வேண்டிய சூழல் அவருக்கு. அப்படி வரும்போது அந்த மண்டை ஓடு ஒன்று கிடைக்கிது. மண்டை ஓடு கிடைக்கிதுன்னா வீட்டில் சண்டை. மண்டை ஓடெலாம் எடுக்கக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் இல்லை, யாரும் செய்யாத வேலை இது அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொன்னதுனால இவருக்கு எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ தோளில் போட்டிருக்கார்ல துண்டு, அந்த துண்டில் அந்த மண்டை ஓட்டை சுற்றி அப்படியே பங்கடா ஒரு சின்ன பையில் வைக்கிற மாதிரி அந்த துணியை சுருட்டி அந்த துண்டு உள்ளே வச்சுக்கிட்டு வரார். வந்தால் வீட்டில் கொண்டாந்தாக்கா பெற்றோர்கள் பயப்படுவாங்க. அவர் மனைவி சோமுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சிட்டு, அவருடைய மனைவி பயப்படும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மண்டை ஓட்டை கொண்டாந்து ஒரு வைக்க போகிற ஓரமாக உள்ளார வச்சுட்டு இவர் நார்மலாக அங்கேருந்து வந்தார். கையை காலமிட்டு சாப்பிட்டு ஒரு வேலையை பார்த்துட்ருக்கார். மாடு நான் பார்க்குறாரு, இந்த வேலைலாம் பண்ணிட்டுருக்கார். அப்போ ராமு அங்கேருந்து வர்றார். அந்த என்ன சோமு எப்படி போயிட்டுருக்கு என்ன ஒன்று கேட்குறார். அவங்க வீட்டில் தான் சண்டை நடந்துகிட்டு இருந்தது, அதனால் என்ன ஒன்றும் நடக்கலை போல வரலன்னு சொல்லிவிட்டு ஒரு வாங்கிட்டு வந்த புஸ்தகத்தை கொடுத்தார். இவருக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறதே ராமு தான். அந்த வெளிநாட்டில் பொதுவாக தாய்நாட்டில் இந்த இது மாதிரி இந்த மண்டை ஓட்டு ஆராய்ச்சிலாம் நிறைய நடந்திருக்கு. அங்கே சில புஸ்தகங்கள்லாம் கிடச்சி அறிவியலாளர் அவங்க விஞ்ஞானிகள் அவங்க எழுதின புஸ்தகத்தெல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி இவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கார். அதனால் இவருடைய ஆராய்ச்சிக்கு அது ரொம்ப வசதியாக இருக்குது. ஒரு பக்கம் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுருக்கார். அந்த மண்டை ஓடும் இப்போ கிடச்சிருச்சு. மண்டை ஓட்டை அதில் என்ன எழுதியிருக்குங்கிறத படிக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கார். எடுத்தாந்து வீட்டில் வச்சுட்டு படிக்க முடியாது, கொள்ளையில் வச்சுட்டும் படிக்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கார். அப்போ தான் இரவு நேரத்தில் மெதுவாக அந்த மண்டை ஓட்டை போய் திறந்து பார்க்குறார். இரவு நேரத்தில் எப்படி படிக்க முடியுமா? அது ஒரு குழப்பம் வந்துடுச்சு. அதை கிடக்கு போன்ட்டு மறுபடியும் சுருட்டி அந்த மண்டை ஓட்டை அந்த வைக்க போட்டிலே வச்சுட்டு வந்துடுறாரு. மிச்ச கதையை நாளைக்கு சொல்கிறேன், சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.